بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். யார் அவற்றை நன்மையென கருதி மார்க்கமென செய்வார்களோ அவர்களை அந்த பிதஅத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே நம்முடைய வாழ்வை ஒரு கணம் மீட்டி பார்க்கிற, நம்முடைய வாழ்வின் லட்சியங்களை மீண்டும் ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து
ஒரு கணம் யோசித்து பார்க்க வைக்கிற ஒரு சில விடயங்களை உங்களோடு பேசுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய வாழ்வை அல்லாஹு தஆலா அமானிதமாக தந்து அதில் 20 30 40 நாங்கள் முடித்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் மீதமிருக்கிற காலங்களில் நம்முடைய வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லது நாங்கள் வாழ வேண்டிய விதத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒருமுறை மீள்பரிசீலனை செய்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக இன்றைய ஹுத்துபாவை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அமைத்து கொள்ள அனைவரும் நியத்து வைத்துக் கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவிலே உங்களுக்கு சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்கள் என்கிற தலைப்பிலே சில முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பேசப் போகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே எல்லா விடயங்களும் அன்றாடம் நடந்து கொண்டிருந்தாலும் சில விடயங்களுக்கு மறக்க முடியாத இடம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ பயணங்கள் சென்றிருப்போம், ஆனால் சில பயணங்கள் நம்முடைய வாழ்வில் மறக்க முடியாத பயணங்களாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்வில் சில மனிதர்கள், எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருப்போம், ஆனால் சில மனிதர்களை சந்தித்தது நம்முடைய வாழ்வில் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான விஷயமாக இருக்கும், மறக்க முடியாத விஷயமாக இருக்கும். இப்படி உணவிலே, உடையிலே, சமூகத்திலே என்று வல்லமையாக நாங்கள் எல்லா விஷயங்களையும் செய்து வந்தாலும் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு மனதில் முன்னுரிமை இருக்கும், வாழ்க்கையில் முன்னுரிமை இருக்கும். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை, சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்வு தஅவாவாக, அவர்களுடைய வாழ்வு சொர்க்கத்தை இலக்காக கொண்ட வாழ்வாக இருந்தது. அதற்காக நபிமார்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நாங்கள் நிறைய பயான்களிலே, நிறைய உரைகளிலே தாராளமாக கேட்டும் அறிந்தும் வைத்திருக்கிறோம். இந்த ஹுத்துபாவிலே சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்கள் என்ற தலைப்பிலே இந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் மிக உச்சபட்சமான ஆக டொப்பான சில தருணங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி அதன் மூலமாக எம்முடைய வாழ்வை மார்க்கத்தை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற, எங்களுடைய மறுமை வாழ்வை பற்றி நாங்கள் யோசிக்கிற தருணங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நோக்கத்திலே தான் இந்த செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. வெறுமனே ஒரு உற்சாகமூட்டுவதற்காக, நாங்கள் கண்ணீர் வடிப்பதற்காக, மெய்சிலிர்த்து போவதற்கு, உணர்ச்சி வசத்திற்காக சொல்லப்படுகிற சம்பவங்கள் அல்ல. ஆனால் உணர்ச்சி வசமான சம்பவங்கள் தான், கவலையான சம்பவங்கள் தான். ஆனால் இதன் நோக்கம் உங்களை அளவைப்பதோ உணர்ச்சி வசப்படுத்துவதோ அல்ல. இதன் மூலமாக எம்முடைய வாழ்வை, எம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை நான் உங்களோடு சொல்ல போகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது சஹாபாக்கள் பொதுவாக வாழ்வில் மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டார்கள், சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் சுமந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்கிற பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்வில் பல பேருக்கு, பல நபித்தோழர்களுக்கு பல தருணங்களில் நீங்கள் சுவனவாதி என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள், நற்சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தொடர், அந்த வரலாறு நீண்ட வரலாறு, அதிலிருந்து வடிகட்டி மிக முக்கியமான சில தருணங்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி பாராட்ட முடியாது என்ற தருணத்தில் நீங்கள் சுவர்க்கம் என்று அந்த இடத்திலேயே அடித்து சொன்ன சில சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது சம்பவம், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றின் 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற சம்பவம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமான நபித்தோழர்கள் ஒருவர், இஸ்லாமிய வரலாற்றின் 3வது ஹலீஃபாவாக சொல்லப்படுகிறவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் உஸ்மான் சுவனவாசி என்று பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தருணம் வந்தது, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தருணம். தபூக் யுத்தத்துடைய நேரம். தபூக் யுத்தத்துடைய நேரம் வருகிறது. இஸ்லாமிய படை யுத்தத்திற்காக தயாராக வேண்டி இருக்கிறது. மிக கடுமையான தூரம், கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர்கள் தூரம் சென்று யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு இடம்.
வெளியூரிலிருந்து பெரிய ஒரு படை தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் மதீனாவிலே கடுமையான பஞ்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது, கடுமையான வறுமை நிலவிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை, அந்த தருணத்தை அல்லாஹ் சாஅத்துல் உஸ்ரா என்று குர்ஆனிலே வர்ணிக்கிறான். மிக சிரமமான, மிக கஷ்டமான, மிகவும் ஒரு பிரச்சனையான இக்கட்டான நேரம் சஹாபாக்களுக்கு வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் பின்வாங்க முடியாது, யுத்தம் செய்தாக வேண்டும், கோழையாக ஒதுங்கி செல்ல முடியாது. அவர்கள் மதீனாவை ஆக்கிரமிப்பதையோ அல்லது இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய தஅவா பரவி இருக்கிற இடங்களை விட்டுக் கொடுப்பதோ முடியாது, போராடியாக வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், தோழர்களே, மன் ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா. தோழர்களே, இப்பொழுது இந்த படை தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த சிரமமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், முஸ்லிம் சமூகம் வீழ்ந்து கிடக்கிற நேரத்தில், பொருளாதார ரீதியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த படை தயாரிக்க யார் முன் வந்து படை தயாரிக்க உதவி செய்கிறாரோ அவருக்கு சுவனம் கிடைக்கும் தோழர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்ததே அந்த சுவனத்திற்காக. அவர்களுடைய இரவும் பகலும், அவர்களுடைய மூச்சும் பேச்சும் எல்லாமாக இருந்தது அந்த சுவனம். இந்த வசனம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது, அவர்களை அப்படியே உத்வேகமூட்டுகிறது. வீட்டுக்கு ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான சம்பவம், அபூபக்கர் தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன கொண்டு மிச்சம் வைத்திருக்கிறீர்கள் வீட்டுக்கு? இதோ உமர் அங்கிருந்து இன்னும் பெரிய தன்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை, இருக்கிற எல்லா பொருட்களையும் அள்ளி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன வீட்டில் மீதம் வைத்திருக்கிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற பாதிதான் வீட்டில் இருக்கிறது, என் சொத்தில் பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த படையை தயாரிக்க. அபூபக்கர் சொல்கிறார், வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் இருக்கிறார்கள், வேறொன்றும் இல்லை, அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன தருணங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தில் நடந்த, இந்த தபூக் யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த சம்பவத்தின் நாயகன், இந்த சம்பவத்தின் உத்தம புத்திரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடத்திற்கு வருகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரி, நல்ல ஒரு பிசினஸ் மேனாக இருந்தார். நிறைய வியாபாரங்கள் செய்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நபித்தோழராக இருந்தார். அப்பொழுதுதான் அவர் ஒரு வியாபாரத்திற்கு சென்று வீட்டிலிருந்து நபி அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பை ஏற்று சபைக்கு வந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எழுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யுத்தத்திற்கு என் பங்கில் 100 ஒட்டகங்களை தருகிறேன். 100 ஒட்டகங்கள் என்றால் வெறும் ஒட்டகங்கள் அல்ல, ஒரு பயணத்திற்கு தேவையான, ஒட்டகத்திற்கு தேவையான சாப்பாடு, அந்த ஒரு மனிதன் ஒட்டகத்திலே ஒரு பயணம் சென்றால் என்னென்ன தேவையோ அந்த மொத்த பேக்கேஜாக சேர்த்து 100 ஒட்டகங்களை நான் தருகிறேன் என்று எழுந்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள், இருங்க என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறார்கள், யார் இந்த படையை தயாரித்து தருகிறீர்களோ உங்களுக்கு சுவனம் இருக்கிறது தோழர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆசை குறைந்து விடவில்லை. நாங்கள் 100 கொடுத்தால் மீண்டும் கொடுக்க மாட்டோம், இல்லை என்றால் அதை 50 ஆக்குவோம், 25 ஆக்குவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப எழும்பி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன உஸ்மான், யா ரசூலல்லாஹ், அந்த 100ஓடு சேர்த்து இன்னும் 200ஐ சேர்த்து கொள்ளுங்கள், இன்னும் 200 ஒட்டகங்களை நான் இந்த படை தயாரிப்பதற்காக முழு பேக்கேஜாக, முழு பொதிகளோடு நான் தருகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்த்து சொல்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை ஒரு சராசரி மனிதனாக யோசித்து பாருங்கள். சம்பவமாக சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100 ஒட்டகத்தை கொடுத்துட்டு திரும்ப 200 ஒட்டகம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும், எவ்வளவு பெரிய அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கிற மனம் வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் அறிவிக்கிறார்கள், போதாது தோழர்களே, இன்னும் நிறைய வரவேண்டி இருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்றால் இஸ்லாமிய படைக்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அதுதான் சராசரியில இருந்து அவர் டொப்பாக மாறுகிற இடம். 100 கொடுத்திருந்தால் நான் இன்று அவரை பேசி இருக்க மாட்டேன். அந்த இரண்டாவது 200ஓடு முடித்திருந்தால் நான் இன்று அவரை பற்றி பேசி இருக்க தேவையில்லை. மீண்டும் எழுந்து நிற்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 100, அதற்கு பிறகு 200, 300ஓடு சேர்த்து மீண்டும் இன்னும் 300 ஒட்டகங்களை நான்
நான் தருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். மிக உச்சபட்சமான தருணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். சரி, உங்கள் படைக்கு இந்த 600 ஒட்டகங்கள், சில வரலாற்றாசிரியர்கள் 900 என்று சொல்கிறார்கள், சில வரலாற்றாசிரியர்கள் 600 என்று சொல்கிறார்கள். நாங்கள் குறைவாகவே வைத்துக் கொள்வோம். 600 ஒட்டகங்களை கொடுத்து முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய படை செல்ல வேண்டி இருக்கிறது, இன்னும் நிறைய தேவை, தாருங்கள் தோழர்களே, வேறு யாராவது இருக்கிறீர்களா என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுதுதான் தன் வரலாற்றின் நாயகத்தன்மையை நிலைநாட்டுகிற சம்பவத்தை செய்ய போகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டில் இருந்த தன்னுடைய ரூபாய்களை, தீனார்களை, திர்கங்களை எண்ணிக்கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த சபையை வர்ணிக்கிற நபித்தோழர் சொல்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று 1000 தீனார்களை தன் கையிலே அப்படியே தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மடியில் போட 600 ஒட்டகங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் 1000 தீனார்கள் என்ற அந்த காலத்தில் உள்ள பெருமதிக்கு நினைத்து பாருங்கள், இவ்வளவு மகத்தான ஒரு சொத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் தன் மடியில் 1000 தீனார்களையும் போட நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மடியில் வைத்து அந்த நாணயங்களை எண்ணி எண்ணி சொன்னார்கள், மா ضر உஸ்மான் மா அமில بعد هذا اليوم ما ضر عثمان ما عمل بعد هذا اليوم ما ضر عثمان ما عمل بعد هذا اليوم. அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை சொன்னார்கள், இந்த தியாகத்திற்கு பிறகு உஸ்மான் செய்கிற ஒரு பாவம் அவரை நரகவாதியாக்காது. இதற்கு பிறகு உஸ்மான் பாவம் செய்து நரகம் போக முடியாது. அப்படி ஒரு தியாகத்தை உஸ்மான் செய்திருக்கிறார். சுவனவாதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு வசனத்திலே சொல்லினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றின் உச்சபட்சமான தியாகம். தியாகம்டா ரசூலுல்லாஹ்வுக்கு இதுக்கு மேலே எப்படி பாராட்டு என்று தெரியாது. வார்த்தை இல்லை, வசனம் இல்லை, புகழ்ந்து துஆ கேட்டு முடியாத ஒரு தருணம், ஆக உச்சபட்சமான தருணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸ்மான், நீங்க என்ன பாவம் செய்தாலும் அது உங்கள் நரகத்திற்கு தடையாக இருக்காது என்று. அப்படின்னு சொன்னால் பாவம் செய்கிற சமூகம் அல்ல அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது மரணித்த நபித்தோழர் அவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தியாகத்தின் உச்சத்தை காட்டுவதற்காக சொன்னார்கள், உஸ்மான், இதற்கு பிறகு நீங்கள் பாவம் செய்து நரகம் போகவே மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த அளவு கனமான பாரமான பெரிய ஒரு தியாகத்தை நீங்கள் இஸ்லாத்திற்காக செய்திருக்கிறீர்கள் உஸ்மான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம் சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்களின் பட்டியலில் மகத்தான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சின்ன சின்ன தியாகங்களை செய்துவிட்டு, சின்னதான ஒரு அற்புதங்களை நாங்கள் செய்துவிட்டு எங்களை பெரிய தியாகிகளைப் போல, ஊரில் எங்களை விட வேறு தியாகிகள் இல்லை என்பதைப் போல நினைத்துக் கொள்வோம். ஆனால் அது உண்மையில் தியாகம்தான். உங்கள் தியாகங்கள் மதிக்கத்தக்கவைதான். ஆனால் சஹாபாக்களை படிக்கிற பொழுது, சஹாபாக்களின் வரலாறை படிக்கிற பொழுதுதான் விளங்கும் நாங்கள் எங்கே, அவர்கள் எங்கே தியாகத்தில் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்களின் பட்டியலில் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏற்கனவே நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னதைப் போல ரசூலுல்லாஹ் பல இடங்களில் தல்ஹா சுவனவாதி என்று பொதுவாக சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தருணம் வந்தது. அதில் தல்ஹா செய்தார் ஒரு தியாகம். அந்த தியாகம் அவரை சுவனவாதியாக மாற்றியது. என்ன தியாகம்? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே பெரிய கொடை
உடுக்கக்கூடிய, நிறைய மார்க்கத்திற்காக சதக்காக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அந்த பகுதியை நான் உங்களோடு பேசவில்லை. எப்படி பொருளாதார ரீதியாக மார்க்கத்திற்கு உதவி செய்தாரோ அதே போல தனது வீரத்தால், தன்னிடம் இருக்கிற அந்த வீரத்தை பயன்படுத்தி போர்களில், யுத்தங்களில் மார்க்கத்திற்கு சேவை செய்த மிகப்பெரிய சஹாபாக்களில் மறக்க முடியாதவர் தான் தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உஹது களம் எங்களுக்கெல்லாம் தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான களம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பத்ர் வெற்றிக்கு பிறகு, மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் வளர்ந்து ஓங்கி ஓரளவுக்கு பெரிய சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் வந்த யுத்தம் தான் உஹது யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்துக்கு சென்று படையெல்லாம் தயாரித்துவிட்டு ஒரு மலைக்கு மேலால் ஒரு குரூப்பை வைத்தார்கள். ஒரு சில சஹாபாக்களை நியமித்து சொன்னார்கள், தோழர்களே, எந்த தருணத்திலும் நீங்கள் இந்த மலையில் இருந்து இறங்கிவிடக்கூடாது. யுத்தத்தின் மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி. எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் கீழே கொல்லப்பட்டு கிடக்க, எங்கள் மேனிகளில் இரத்தங்கள் ஓட, பறவைகள் வந்து, கழுகுகள் வந்து எங்கள் மேனிகளை கொத்தி திண்டு கொண்டு செல்வதை நீங்கள் கண்டாலும் இடத்திலிருந்து இறங்கக்கூடாது. அவ்வளவு முக்கியமான இடத்தில் உங்களை நியமிக்கிறேன் என்று சில நபித்தோழர்களை வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செய்தார்கள். ஆரம்பத்தில் கடுமையான வெற்றி முஸ்லிம்களின் பக்கம் வெற்றி அலைமோதி கொண்டிருக்கிறது. நபித்தோழர்கள் கஷ்டமான கட்டமாக இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டார்கள். உலக ஆசைகளுக்காக வாழ்ந்த சமூகம் அல்ல அந்த நபித்தோழர்கள். ஆனால் மேலே இருக்கிற கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் வென்று கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே ஒவ்வொரு திக்கு திசை தெரியாமல் எதிரிகள் ஓடுகிறார்கள். யுத்தம் முடிந்து விட்டது போல, இதற்கு பிறகு காவிர்கள் யுத்தத்திற்கு வரமாட்டார்கள் என்ற பார்வையை அந்த நபித்தோழர்கள் உணர்ந்து கொண்டதன் காரணமாக யுத்தம் முடிஞ்சு விட்டது தானே என்று அவர்கள் மேலிருந்து கீழே இறங்கினார்கள். இந்த நேரத்தில் பிறகு இஸ்லாத்திற்கு பெரிய உதவி செய்த ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது எதிரிப்படையில் இருந்தார்கள். மிக திறமையான யுத்த தந்திரமுடையவர், மிக திறமையாக யுத்த படைகளை நடத்தக்கூடியவர் ஹாலித் இப்னுல் வலீத் என்ன செய்கிறார் என்றால், அந்த வீக் பாயிண்டை பயன்படுத்தி தெரியாமல் ஒரு படையை கொண்டு வந்து அந்த முக்கியமான பொட்டை, முக்கியமான இடத்தை பிடித்துக் கொண்டார். இப்பொழுது உயரத்தில் இருந்து சாறை சாறையாக அம்புகளும் ஈட்டிகளும் வந்து கொண்டிருக்கிறது படையை நோக்கி. முஸ்லிம்கள் திக்குமுக்காடுகிறார்கள். எங்கிருந்து வருகிறது, என்ன செய்ய வேண்டும் எதுவும் தெரியாமல் நபித்தோழர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவரைக்கும் வெற்றியை சுமந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தோல்வியை சுவைக்க ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக யார் எங்கே போவது என்று தெரியாது ஓடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியில் கவசங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு நடுவிலே நிற்கிறார். ஓடாமல், தலைவராக பயந்து ஓடாமல் நடுவிலே நின்று கொண்டு அந்த நேரத்தில் அழைக்கிறார், இலைய இபாதல்லாஹ், இலைய இபாதல்லாஹ், தோழர்களே என் பக்கம் வாருங்கள், தோழர்களே இதோ நான் ஓடவில்லை, நான் நிற்கிறேன், என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சப்தமிட்டு அழைக்கிறார்கள். இந்த சப்தம் சஹாபாக்களுக்கு கேட்டதை போல எதிரிகளுக்கும் கேட்டுவிட்டது. பார்க்கிறார்கள், முஹம்மத் தனியாக அகப்பட்டு கொண்டார், முஹம்மத் தனியாக மாட்டிக்கொண்டார், தோழர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாவை, முஹம்மதை கொல்வதற்கான மிகச் சரியான தருணம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அவர் கொல்லப்பட மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் சுன்னாவின் அடிப்படையில், உலக நடைமுறையின் அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாத்தின் மிக பயங்கரமான கட்டம், ரசூலுல்லாஹ் கொல்லப்படலாம் என்கிற ஒரு நிலை வந்த தருணம். அந்த தருணம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதிரிகள் கடுமையாக ரசூலுல்லாவை நோக்கி தாக்க ஆரம்பிக்கிறார்கள். தனியே அகப்பட்டு கொண்ட முஹம்மதை தாக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நோக்கத்தில் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது, 12 நபித்தோழர்கள் ரசூலுல்லாவுக்கு கேடயமாக மாறுகிறார்கள். 12 நபித்தோழர்கள் ரசூலுல்லாவுக்கு மதில் சுவராக மாறுகிறார்கள். மாறி ரசூலுல்லாவுக்கு வருகிற அம்புகளையும் ஈட்டிகளையும் தன் மேனிகளில், தன் கைகளில், தன் கால்களில், தன் நெஞ்சங்களில் சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில்
நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, உங்களில் ஒருவர் முன்னே சென்று யுத்தம் செய்யுங்கள், மற்றவர்கள் காவலாக இருங்கள். தல்ஹா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் போகட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தல்ஹா, நீங்கள் போக வேண்டாம், நில்லுங்கள். இன்னொருவர் செல்கிறவர் கொல்லப்படுகிறார். இரண்டாம் அவர், மூன்றாம் அவர், நான்காம் அவர் என்று 11 நபித்தோழர்களும் அந்த இடத்தில் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ்வும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மட்டுமே மீதம் இருக்கிற அந்த தருணம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடம் தல்ஹா கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் செல்லட்டுமா என்று கேட்க, செல்லுங்கள் தல்ஹாவை என்று ரசூலுல்லாஹ் சொல்ல, நபித்தோழர்கள் பிறகு அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்கிறார்கள். மரணித்த 11 பேருக்கும் சமனாக ஒரு 11 பேரா என்ன செய்வார்களோ அந்த வேலையை தல்ஹா செய்தார். அந்த எதிரிப்படைக்கு 11 பேரும் செய்கிற அளவுக்கு ஒரு பெரும் வீரனாக நின்று ரசூலுல்லாவை காப்பாற்றினார். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், 70-80க்கு மேற்பட்ட காயங்கள் அம்புகளாக, ஈட்டிகளாக அவர் மீது பாய்ந்தது. கைகளிலும் கால்களிலும் நெஞ்சுகளிலும் முதுகுகளிலும் சுமக்க ஆரம்பித்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே உச்சி பொழுதுதான் எல்லாரும் யுத்தம் செய்தார்கள். இப்பதான் அந்த டொப்பான இடத்திற்கு தல்ஹா வருகிறார். தனி எல்லாரும் ஓடிய பிறகு நின்றார் 11 பேரோடு. 11 பேர் இறந்த பிறகு நின்றார் தனி ஆளாக. இப்பொழுது ரசூலுல்லாவை நோக்கி ஒரு வேகமாக ஒரு அம்பு வருகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை கொடுக்கிறார்கள். அந்த அம்பு அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை கடுமையாக பதம் பார்க்கிறது. இரத்தம் கொட்டுகிறது. அந்த கை ஏழாத நரம்புகள் வெட்டப்படுகிற அளவுக்கு கடும் ஆபத்துக்கு உள்ளான கையாக மாறுகிறது. வரலாறு சொல்கிறது, அதற்கு பிறகு அந்த கை சூகையான கையாகத்தான் மரணம் வரைக்கும் இருந்தது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு தன் கையை சூகையாக போகிற அளவுக்கு ஒரு தாக்குதலை ரசூலுல்லாஹ்வை மறைத்து பிடிக்கிறார். இது மட்டுமல்ல, இதுவே அவருடைய உச்சத்திற்கு போதும். இதுவே அவர் சுவனவாதி என்பதற்கான தகுதி. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் இன்னொரு தருணம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய கேடயங்களை போட்டுக் கொண்டிருந்ததன் காரணமாக கொஞ்சம் அவருடைய உடம்பு பாரமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவை ஓடுகிற சஹாபாக்களை ஒரு குன்றுக்கு மேலால், ஒரு சின்ன மலை உச்சிக்கு மேலால் ஏறி, நான் நிற்கிறேன், வாருங்கள் தோழர்களே என்று அழைக்க வேண்டும். இப்பொழுது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஊன்றி ஏற பார்க்கிறார்கள். ஏற முடியாமல் இருக்கிறது. ஊன்றி ஏறுவதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். 70-80க்கு மேற்பட்ட காயங்கள், கையில் அம்புபட்டு நரம்புகள் துண்டிக்கப்பட்ட காயத்தோடு அங்கே தல்ஹா வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் குனிந்து கொள்கிறேன், என் முதுகில் ஏறி மலைக்கு மேல் ஏறி அறிவியுங்கள் தோழர்களை வரச் சொல்லி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உச்சபட்சமான இடத்தில், ஒரு மனுஷனுக்கு ஒரு காயம் வந்தால் பயம் வந்துடும், முசுறு போயிருந்து. 2 காயம் பட்டால் பயந்து ஓடிடுவான். 70-80 காயங்கள், கை சூகையாகி போகிறது. அதற்கு மேலும் ரசூலுல்லாவை காப்பாற்றினது போதாம ரசூலுல்லாவுக்கு முதுகை கொடுக்கிறார். ஏறுங்க யா ரசூலுல்லாஹ், ஏறி மலைக்கு மேலே ஏறி நின்று தோழர்களை அழைங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உச்சபட்ச தியாகத்திற்கு சொன்னார்கள், அவுஜப தல்ஹா என்றார்கள். தல்ஹா, சொர்க்கத்தை நீங்கள் வாஜிபாக்கி கொண்டீர்கள். தல்ஹா, நீங்கள் சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் நரகம் போக முடியாது. அப்படி ஒரு தியாகத்தை இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உஹது களத்தில் வைத்து அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் அந்த மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. தியாகம் என்றால் மிக உச்சபட்சமான, ஆக டொப்பான, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன உச்சம் இருக்கிறதோ அதை எப்படியாவது நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. நேரம் போதாது என்ற காரணத்தினால் இந்த 2 சம்பவங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே
சொர்க்கத்தை சொந்தமாக்கிய தியாகங்கள் என்ற தலைப்பிலே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் இருந்தும் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் இருந்தும் மிக உச்சபட்சமான 2 தியாகங்களை செய்து சொல்லியிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதுதான் அந்த சஹாபாக்களுடைய கனவாக இருந்தது. என்ன தொழில் செய்தாலும், என்ன வேலை செய்தாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும் அவர்களுடைய முழு நோக்கமும் நான் சுவனத்தை எப்படி அடைவது என்று இருந்தது. அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் உச்சபட்சமான தியாகங்கள் செய்கிற பொழுது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டிய செய்திகளை படித்தோம். எனவே அப்படியான தியாகம் செய்கிற மனப்பான்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்கள் என்ற தலைப்பிலே நபித்தோழர்கள் செய்த பல தியாகங்களில் மிக முக்கியமான 2 தியாகங்களை மட்டுமே நான் உங்களோடு பேசினேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக அதாவது சுவனவாசி என்று சொன்ன பிறகு ஒரு சிறப்பு பெயரும் கொடுத்திருந்தார்கள். அதனை மறந்துவிட்டேன், அதை சொல்லிவிட்டு 2வது பகுதிக்கு நான் வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக ஷஹீதுகள் என்றால் அவர்களை உலகத்தில் அவர்கள் மரணித்து போனால் தான் அவர்கள் ஷஹீத். ஆனால் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் உயிரோடு நடமாடுகிற ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பாருங்கள். அவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது. அவர் இறைபாதையில் கொல்லப்பட்டவர் தான், ஆனால் இன்னும் மௌத்தாகவில்லை. அப்படி ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அளவுக்கு மிக உயர்ந்த தியாகத்தை செய்தவராக தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நான் சொல்ல வருகிற இந்த ஹுத்பாவுடைய நோக்கம் என்னவென்றால், நபிமார்களுடைய தியாகங்கள் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை சொன்னார்கள் என்று நமக்கு தெரியும். நபித்தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இது உணர்ச்சி பூர்வமான சம்பவங்கள் என்பதை தாண்டி இப்போ நம்ம நினைக்கணும், இந்த ஹுத்பாவுடைய நோக்கம் என்னவென்றால், எனக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிற அறிவையோ பொருளாதாரத்தையோ வேறு வேறு என்ன திறமையை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, சில நேரம் அது வீரமாக இருக்கலாம், சில நேரம் அது வாலிபமாக இருக்கலாம், சில நேரம் அது பேச்சாற்றலாக இருக்கலாம், சில நேரம் அது மொழியாற்றலாக இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு என்ன திறமையை தந்திருக்கிறானோ அதை வைத்து ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும், இந்த வரலாறு என்னை பேச வேண்டும், அப்படியான ஒரு தியாகத்தை செய்துவிட்டு நான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் நினைப்போமாக இருந்தால் இந்த சமூகம் பெரிய அளவு வளர்ந்த சமூகமாக, பெரிய அளவு மேம்பட்ட சமூகமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, சஹாபாக்கள் மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இமாம் புகாரியை, இமாம் முஸ்லிமை, ஹதீஸ் கிரந்தங்களை எழுதிய இமாம்களுடைய வரலாறுகளை வாசித்து பாருங்கள். இமாம் புகாரியுடைய ஒரு போட்டோவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இமாம் புகாரியே எங்களுடைய ஏதாவது இலங்கையில் வாழ்ந்தவரா? இல்லை, ஒரு போட்டோ இல்லை, ஒரு வீடியோ இல்லை. ஆனால் இன்று இலங்கையில் ஒரு 100 மதரசா என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் முழுக்க 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கும். சரி, ஒரு 1000 மதரசாக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1000 மதரசாக்களிலும் 100 பிள்ளைகள் படிப்பார்களாக இருந்தால் அந்த புகாரி என்ற பெயர் சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் ரஹிமஹுல்லா 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 என்று ஒவ்வொரு நாளும் லட்சத்துக்கு மேற்பட்ட யா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்து விடு, யா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்து விடு, யா அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்து விடு என்று மார்க்கத்தை படிக்கிற 1 லட்சம் பேரின் துஆவை தினம் தினம் தன் கபருக்காக சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார்களே, அதுதான் தியாகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, புகாரி பணக்காரனா? தெரியாது. புகாரி என்ன சாப்பிட்டார்? தெரியாது. புகாரியுடைய வீடு நமக்கு தெரியாது. ஆனால் புகாரி என்றால் ரஹிமஹுல்லா என்று சொல்கிறோமே, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமே, அதுதான் தியாகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவருக்கு கொடுத்த அறிவை, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞாபக சக்தியை இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தினார், ஹதீசுகளை பாதுகாக்க பயன்படுத்தினார். இன்றும் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது நான் நபிமார்களில் இருந்து, சஹாபாக்களில் இருந்து, இமாம்களில் இருந்து வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய நூற்றாண்டில்
நம்மோடு வாழ்ந்த மனிதர்களை பாருங்கள். சில மனிதர்கள், நான் இப்பொழுது சொல்ல போகிற மனிதர்கள் சுவனவாசிகளா என்று நான் சர்டிபிகேட் சொல்வதற்காக சொல்லவில்லை. அதாவது சுவனத்தை சொந்தமாக்கிய தியாகங்கள் என்ற தலைப்பில் இவர்களுடைய பெயர்களை சொல்வதனால் இவர்கள் எல்லாம் சுவனவாதி என்று நான் சர்டிபிகேட் தரவில்லை. ஆனால் நம் நாட்டில் வாழ்ந்த நல்ல முன்மாதிரியான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த வரலாறு பேசுகிற தியாகங்களை மார்க்கத்திற்காக செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு பெயர் தான் நலீம் ஹாஜியாருடைய பெயர். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்தான். நீங்கள் டாக்டர் ஷுக்ரி அவர்கள் எழுதிய நலீம் ஹாஜியார் வாழ்வும் பணியும் என்ற ஒரு நூல் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய ஒரு கனவை இந்த இலங்கை திருநாட்டில் இஸ்லாம் வளர வேண்டும், முஸ்லிம்களின் கல்வி வளர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார். அவரிடம் இருந்த பணத்திற்கு வெளிநாடுகளில் பங்களாக்கள் வாங்கியிருக்கலாம், வெளிநாடுகளில் பெரும் பெரும் காணி பூமிகளோடு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம், வருடத்திற்கு 5 ட்ரிப்புகள் சென்றிருக்கலாம். ஆனால் நலீமியா என்ற ஒரு பெரும் கனவை உருவாக்கி அதிலிருந்து உலமாக்கள் படிக்க வேண்டும், உலமாக்கள் உருவாக வேண்டும், இந்த நாடு முஸ்லிம்கள் அதாவது இஸ்லாமியர்களை இஸ்லாமிய சிந்தனையை இந்த நாட்டில் பரப்புகிற உலமாக்கள் உருவாகும் என்று பெரும் கனவை கண்டிருக்கிறார். அந்த புத்தகங்களின் வரிகளை வாசித்து பார்த்தால் அவருடைய கணம் புரியும். அவர் ஒரு பெரும் பணக்காரர் தான். ஆனால் ஒரு தடவை ஒரு பெரிய மீட்டிங்கிலே நலீம் ஹாஜியார் தன்னுடைய ஆசையை சொல்கிறார். அந்த எல்லாரும் இருக்கிற இடத்திலே சொல்கிறார், தோழர்களே, நண்பர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நான் நலீம் ஹாஜியார் மரணித்து போனேனாக இருந்தால் என்னை நலீமியா வளாகத்திற்குள் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஆசை இருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆசை எதற்காக? என்னுடைய காணியில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, அது என்னுடைய இடம், அதில் எனது கபர் இருக்க வேண்டும் என்பதற்காகவா? ஒருபோதும் இல்லை தோழர்களே. என் வாழ்நாள் ஆசையெல்லாம் நான் தினம் தினம் சுபகுத்துல வருவது, இஷாத்துல வருவது நலீமியாவுக்கு எதற்கு என்றால், இங்கே ஹதீசுகளை வாசிக்கிற, தப்சீர்களை வாசிக்கிற, குர்ஆனை ஓதுகிற பிள்ளைகளை பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கே தொழ வருகிறேன். ஊரில் எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது. அதே போல நான் மௌத்தாகினால் என் கபருக்கு மேலால் ஹதீசுகளை வாசிக்கிற, ஹதீசுகளை விளங்குகிற, குர்ஆனை ஓதுகிற பிள்ளைகள் என் கபரை மிதித்து செல்ல வேண்டும், என் கபரால் நடமாடி செல்ல வேண்டும், அந்த சத்தம் என் காதுகளில் கேட்க வேண்டும். அதுதான் என் ஆசை என்று சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொள்கைகளில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், சிந்தனைகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதன் இன்றும் பேசப்படுகிறான் என்றால், இலங்கை சமூகத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறுகிறான் என்றால், அவனுக்குள் இருந்த அந்த தியாக மனப்பாங்கு, அவருக்குள் இருந்த அந்த இஸ்லாமிய சமூகத்தை கல்வி சமூகமாக மாற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி சமூக மேம்பாட்டுக்கு நான் உழைக்க வேண்டும் என்ற கனவை சுமந்திருந்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மகத்தான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதே போல வஃபூர் ஹாஜியார் வஃபூரியா என்ற ஒன்றை உருவாக்கினார். சும்மா இல்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 200-300 ஏக்கர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதென்றால், அரை ஏக்கருக்கு காக்காக்கும் தம்பிக்கும் சண்டை, காய் ஏக்கருக்கு தங்கச்சிக்கும் நானாக்கும் சண்டை பிடிக்கிற உலகத்தில் 200 ஏக்கர் 300 ஏக்கரை வக்குஃபாக ஒருத்தன் கொடுத்துட்டு போறான்டா, அவனுக்குள் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய உணர்வு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய தியாக மனம் இருந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்றைய குத்துபா உங்களுக்குள் விதைக்கிற விதை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு எதனை தந்திருக்கிறானோ, அறிவாக, வாலிபமாக, மொழியாற்றலாக, பேச்சாற்றலாக, பொருளாதாரமாக எதை தந்திருக்கிறானோ அதை வைத்து நான் இஸ்லாத்திற்கு தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த வரலாறு நான் கண்மூடிய பிறகு, என் மௌத்துக்கு பிறகு, என் ஊரில், என் குடும்பத்தில், என் நாட்டில் பேசப்படுகிற ஒரு தியாகமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தியாகத்தோடு நான் கண்மூடுவேன் என்ற நியத்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால், இந்த ஹுத்துபா மனதார என் இறை திருப்தியோடு ஒரு மனம் நிறைந்த பூரணமான ஹுத்பாவாக அமையும். வல்லவன் ரஹ்மான் அப்படியான நியத்துகளை உங்களுக்குள் போட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து உங்களிடம் இருக்கிற என்ன வளம் இருக்கிறதோ அதை மார்க்கத்திற்காக உச்சபட்சத்தில் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக வல்லவன் ரஹ்மான் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.